We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. Eden Gardens pitch இந்த சீசனுடைய முதல் மேட்ச் போல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்கா இருக்குமா, ஒரு ஹை ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகுமா, இல்ல லாஸ்ட் மேட்ச் போல பவர் பிளே ஓவர்ஸ்லேயே பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆவாங்களா? டீடைலா ஸ்டாட்ஸோட நம்ம வந்து பார்க்கலாம். வெல்கம் டு த ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோவில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 15ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் பிளஸ் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 9th April Thursday நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா இப்போ பார்த்த வரைக்கும் வெதர் வந்து கிளியராக இருக்குது. ரெயின் இன்டரப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போதைக்கு இல்லை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் ஒவ்வொரு மேட்சுக்கும் நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து யூஸ் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நிறைய பேருக்கு அது எடுத்துட்டு போகும். ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தோம்னா நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், கண்டிப்பாக நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் எல்லாம் அங்கே தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ மறக்காம அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் பார்த்தோம்னா இதுவரை 6 மேட்ச்ல பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 4-2 லக்னோ டீம் தான் லீட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா பார்க்கும்போது 4 தடவை மோதிருக்காங்க. ரெண்டு டீமுமே ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்ட்ல 3 தடவை மோதிருக்காங்க. அதுல 2-1 லக்னோ டீம் தான் லீட் பண்றாங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா கொல்கத்தா டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 95 T20 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 54 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 57% இருக்கு. இதுவே லக்னோ இங்க பிளே பண்ண 4 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். ஈடன் கார்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படின்னு சொல்லலாம். பட் பெங்களூரு, மும்பை மாதிரி எல்லா மேட்ச்லையுமே ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 200 ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணிட முடியாது. 2025லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 தடவை தான் ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக இந்த சீசனுடைய முதல் மேட்ச்ல SRH 226 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. நிறைய போட்டிகளில் வந்து பார்த்தோன்னா 170லேருந்து 190 இந்த ரேஞ்சுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கனாலும், அதாவது ரெயினால கேன்சல் ஆன மேட்ச் பார்த்தீங்கனாலும் இனிஷியல் ஓவர்ஸ்லேயே 2 விக்கெட் வந்து இழந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியும் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கு. நம்ம இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 200+ அப்படின்னு வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது மொத்தம் நாம ஞாபகத்தில் வச்சுக்கணும். டாஸ் ரன் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 13 நைட் கேம்ஸில் அதிகமாக டாஸ் ரன் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. 11 போட்டிகளில் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 போட்டிகளில் மட்டும்தான் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச், அதாவது ரெயினால கேன்சல் ஆன மேட்ச்ல பார்த்தீங்கன்னா கொல்கத்தா டீம் கேப்டன் ரஹானே டாஸ் ரன் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தாரு. அது என்ன லாஜிக்னே வந்து தெரியல. அவங்க தான் வந்து ஹோம் டீம். அப்படி இருக்கும்போது அந்த பிச் கண்டிஷன் பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. ஓவர் கேஸ்டாகவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்கணும். மேபி அந்த டீமுடைய ஸ்பின்னர்ஸான நரேன் அண்டு வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணல. ஒருவேளை ஃபர்ஸ்டா பேட் பண்ணி அதிகமாக ரன்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆப்போனன்ட் டீமை ப்ரெஷர் படுத்த வைக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். பட் அது அப்படியே பேக் ஃபயர் ஆயிருச்சு. இருந்தாலும் அந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆனதுனால தப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க பார்த்தோம்னா 13 நைட் கேம்ஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்டா பேட் பண்ணவங்க 5 போட்டியிலும், செகண்டா பேட் பண்ணவங்க 8 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 180யும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 169ம் இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 189 இருக்கு. ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 189 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 27.6 இருக்கு, டீசெண்டா இருக்கு. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த 13 IPL மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே பேட்டர்ஸ் வந்து டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8.9ம், மிடில் ஓவர்ஸ்ல 8.6ம் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல 10.9 இருக்கு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 3.3 இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா டெத் ஓவர்ஸ்ல 2.2ம், பவர் பிளே ஓவர்ஸ்ல 1.5 இருக்கு.
இந்த பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சில போட்டிகள்ல இந்த கிரவுண்ட்ல நியூ பால் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்திருப்பீங்க. அது போல இருந்திருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 ஆர் 2 விக்கெட்ஸ் அந்த பவர் பிளே ஓவர்ஸ்லயே விழுகலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா, பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் வந்து 10.5 இருக்கு. இதுவே மிடில் ஓவர்ஸ்ல 8.7ம், டெத் ஓவர்ஸ்ல 13.1ம் இருக்கு. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது பவர் பிளே ஓவர்ஸ்ல 10.5 இருந்த ரன் ரேட் மிடில் ஓவர்ஸ்ல 8.7க்கு டிராப் ஆயிருக்கு. இந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 2 இன்னிங்ஸ்லயுமே இருக்கு மிடில் ஓவர்ஸ்ல. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா, இங்கேயும் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 3.3 இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.6ம், டெத் ஓவர்ஸ்ல 1.3ம் இருக்கு இங்க. இந்த சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா, இங்க நடந்த 2 மேட்ச்லயுமே பிட்ச் கண்டிஷன் வந்து டிஃபரெண்ட்டா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா, விக்கெட் வந்து ஸ்லோவாச்சு. இதுவே செகண்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஓவர்ஸ்லயே நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த போட்டியில கண்டிப்பா நாம லேட்டஸ்ட் பிட்ச் ரிப்போர்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் குடுக்கணும். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா, ஓப்பனர்ஸ் டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர்ட் பெர் இன்னிங் 60.4 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 60 ரன்ஸ் அடிக்கிறாங்க. இது ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது 150 பிளஸ் இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 52% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 35% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 13% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா, ஓப்பனர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர்ட் பெர் இன்னிங்ஸ் 80 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 80 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது 180 பிளஸ் இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா, இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னுமே அதிகமாக கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 59% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 31% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 9.8% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அடுத்ததா பேஸ் வர்சஸ் ஸ்பின் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க நடந்த 13 ஐபிஎல் மேட்சஸ்ல பார்த்தோம்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலா 58% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் வந்து 42% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. டோட்டலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 94 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 60 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 51 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 32 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 43 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 28 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. பெருசா வந்து டிஃபரன்ஸ் இல்ல. 2 இன்னிங்ஸ்லயுமே 2 டைப் ஆஃப் பவுலர்ஸும் ஈக்குவலா தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததா கொல்கத்தா டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். கொல்கத்தா டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 2 மேட்ச்லயுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. முதல் போட்டியில மும்பை டீமுக்கு 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்லயும், செகண்ட் மேட்ச்ல எஸ்ஆர்எஸ் டீமுக்கு இதே கிரவுண்ட்ல 65 ரன்ஸ் டிஃபரன்ஸ்லயும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. முதல் போட்டியில பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் புவரா இருந்துச்சு. இதுவே செகண்ட் மேட்ச்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் புவரா இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா, அதாவது ரெயின் அஃபெக்டட் மேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் 2 பேருமே வந்து ப்ளே பண்ணல. இந்த 2 பேரும் தான் கொல்கத்தா டீமுடைய பேக் போன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த 2 பேருமே இல்ல அப்படிங்கும்போது இன்னுமே டீம் வீக்கா தான் இருக்கு. இந்த போட்டியில சுனில் நரேன் மட்டும் ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா கொல்கத்தா டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். அஜிங்கியா ரஹானே, ஃபின் ஆலன், கேமரூன் கிரீன், ஆங்குவிஷ் ரகுவன்ஷி, ரோமன் பாவல், ரின்கு சிங், ராமன்தீப் சிங், சுனில் நரேன், அன்குல் ராய், வைபவ் அரோரா, பிளஸிங் முசராபானி, கார்த்திக் தியாகி. அடுத்ததா பவுலிங் பேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல வைபவ் அரோரா, பிளஸிங் முசராபானி, கார்த்திக் தியாகி. மிடில் ஓவர்ஸ்ல சுனில் நரேன், கார்த்திக் தியாகி, அன்குல் ராய், ராமன்தீப் சிங். டெத் ஓவர்ஸ்ல கார்த்திக் தியாகி, பிளஸிங் முசராபானி அண்ட் வைபவ் அரோரா. மிடில் ஓவர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னா ராமன்தீப் சிங் இல்லைன்னா வந்து டீம்ல வந்து இருக்கிற ரோமன் பவல், இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்க 1 ஆர் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். அடுத்ததா கொல்கத்தா டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஜிங்கியா ரஹானே. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது டீசெண்டா இருக்கு. லக்னோ டீமுக்கு 33 ஆவரேஜும், இந்த கிரவுண்ட்ல 26 ஆவரேஜும் இருக்கு. அதிகபட்சமா இந்த கிரவுண்ட்ல 71 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஸ்பின் டைப்ல சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, லக்னோ டீம்ல இப்ப இருக்கிற பவுலர்ஸ்ல எந்த பவுலருக்கு எதிராகவும் இவர் இதுவரை அவுட் ஆகல. முக்கியமா ஷமி, இவர் இந்த சீசன்ல ரொம்ப நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பால் 57 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 94 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுவரை அவுட் ஆனதே இல்லை. ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் அஜிங்கியா ரஹானேக்கு. நெக்ஸ்ட் ஃபின் ஆலன். இவர் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 134 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்டா
T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு எதிராக இந்த கிரவுண்டில் சேஸ் பண்ணும்போது செஞ்சுரி அடிச்சிருந்தார். பட் இந்த சீசனில் 2 மேட்ச்லையுமே சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது, மற்ற பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரிச் நார்க்கியா அவருடைய முதல் பால்லையே அவுட் ஆயிருக்காரு ஃபின் ஆலன். அடுத்ததா கேமரூன் கிரீன் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக லக்னோ டீமுக்கு 41 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் இந்த கிரவுண்டில் பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஆங்விஷ் ரகுவன்ஷி லக்னோ டீமுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 32 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 28 இருக்குது. ஆவரேஜ் டீசெண்டாக இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா ரோமன் பாவல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இவருக்கு புவராக தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 35 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஆவரேஜ் 32 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் இவருக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா ரின்கு சிங் லக்னோ டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 5 மேட்சஸில் 161 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதே கிரவுண்டில் தான் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வென்யூ ரெக்கார்டும் இவருக்கு நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா ராமன் தீப் சிங் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருந்தாலும் பவுலிங் மேட்சப்ஸ் புவராக தான் இருக்குது. அடுத்ததா சுனில் நரேன் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லக்னோ டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் சுமாராக இருந்தாலும் ஒரு மேட்ச்சில் பெஸ்ட்டாக 109 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு லக்னோ டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 67 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 73 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸும் இருக்குது. இந்த சீசனில் இதுவரை பார்த்தோம்னா சுமாராக தான் பவுல் பண்ணியிருக்காரு. வரக்கூடிய மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். பவுலிங் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அன்குல் ராய் பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா வைபவ் அரோரா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 16 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதில் பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்சில் இனிஷியல் ஓவர்ஸில் நல்லா வந்து மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதே போல் ஒரு பிச் கண்டிஷன் இந்த போட்டியிலும் இருந்து கொல்கத்தா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வைபவ் அரோரா உங்களுடைய டீமில் வந்து இருக்கணும். மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா பிளஸிங் முசராபானி இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் தான் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. கடைசியாக பார்க்கும்போது கார்த்திக் தியாகி இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. அடுத்ததா லக்னோ டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ டீம் இந்த சீசனில் இதுவரை 2 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. முதல் மேட்ச்சில் டிசி டீமுக்கு 6 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இதுவே லாஸ்ட் மேட்ச்சில் எஸ்ஆர்எஸ் டீமை 5 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. இனிஷியல் ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்க. செகண்டாக பேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் ஏடன் மார்க்ரம் ஆகட்டும், ரிஷப் பண்ட் குறிப்பாக வந்து ரிஷப் பண்ட் லாஸ்ட் சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவராகட்டும் ஏடன் மார்க்ரம் 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால லாஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னாலும் லக்னோ டீமுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. ஆப்போனன்ட் டீமில் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே இந்த போட்டியிலும் ப்ளே பண்ணலை அப்படிங்கும்போது இன்னுமே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 2 ஸ்பின்னர்ஸ் தான் இந்த டீமோட அதாவது லக்னோ டீமோட அக்ரெசிவ் பேட்டர்ஸை ரொம்பவே ட்ரபுள் பண்ணுவாங்க மிடில் ஓவர்ஸில். அவங்க இல்லை அப்படிங்கும்போது அந்த மிடில் ஓவர்ஸில் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணலாம். அடுத்ததா லக்னோ டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், ஆயுஷ் படோனி, நிக்கோலஸ் பூரன், அப்துல் சமாத், முகுல் சௌத்ரி, மணிமாறன் சித்தார்த், முகமது ஷமி, அவேஷ் கான், திக்வேஷ் ரதி அண்ட் பிரின்ஸ் யாதவ். லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா டே நைட் கேமாக இருந்துச்சு, ஈவினிங் மேட்சாக இருந்துச்சு. அதனால தான் 2 ஸ்பின்னர்ஸோட போயிருந்தாங்க. மணிமாறன் சித்தார்த் அண்டு திக்வேஷ் ரதி ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மணிமாறன் சித்தார்த் அவருக்கு பதிலாக ஆண்ட்ரிச் நார்க்கியா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் ரதி. மிடில் ஓவர்ஸில் திக்வேஷ் ரதி, மணிமாறன் சித்தார்த், அவேஷ் கான், முகமது ஷமி. டெத் ஓவர்ஸில் அவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ் அண்ட் மணிமாறன் சித்தார்த். இதில் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா அவேஷ் கான் 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா லக்னோ டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷ், இவருடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சுமாராக தான் இருக்குது. கொல்கத்தா டீமுக்கு
ஆவரேஜ் வந்து 18.3 மட்டும்தான் இருக்கு. இந்த கிரவுண்டில் பெஸ்ட்டாக ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்க்கும்போது கொல்கத்தா டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஏடன் மார்க்ரம் இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. கொல்கத்தா டீமுக்கு 42 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 33 ஆவரேஜும் இருக்கு. அதிகபட்சமாக கொல்கத்தா டீமுக்கு 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் வருண் சக்கரவர்த்தி அவருடைய பாலில் 6 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் டீசெண்டாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நரேன் அண்டு வைபவ் அரோரா இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. இதில் சுனில் நரேன் அவருடைய பாலுக்கு எதிராக ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா ரிஷப் பண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே டீசெண்டாக இருக்கு. கொல்கத்தா டீமுக்கு அதிகபட்சமாக 55 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் அகெயின் வருண் அவருடைய பாலில் வந்து பார்த்தோம்னா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நரேன் அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்னது போல வருண் சக்கரவர்த்தி அண்ட் நரேன் இந்த 2 பேரும் தான் லக்னோ டீமோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை அதிகம் வந்து ட்ரபுள் பண்ணியிருக்காங்க. அவங்க இல்லை அப்படிங்கும்போது அது இன்னுமே லக்னோ டீமுக்கு அட்வான்டேஜாக அமையும். அடுத்ததா ஆயுஷ் படோனி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. பேட்டிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சுனில் நரேன் அவருடைய பாலில் 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா நிக்கோலஸ் பூரன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு தர ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. கொல்கத்தா டீமுக்கு 38 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 74 ஆவரேஜும் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 87 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இதே கிரவுண்டில் கொல்கத்தா டீமுக்கு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா பிளேயர் மேட்சப்ஸ் பார்க்கும்போது சுனில் நரேன் அவர் வந்து இவரை 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக வருண் சக்கரவர்த்தி 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கார்த்திக் தியாகி அவரும் பார்த்தோம்னா ஒரு தடவை அவுட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அப்துல் சமாத் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா முகுல் சௌத்ரி இவருக்கு பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் அவைலபிளாக இல்லை. ரைட் ஆர்ம் பேசருக்கு எதிராக டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மணிமாறன் சித்தார்த் மேட்சப்ஸ் பார்க்கும்போது சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா முகமது ஷமி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா கொல்கத்தா டீமுக்கு 15 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. முகமது ஷமி பார்த்தோம்னா அவர் வந்து பெங்காலை சேர்ந்தவர். நிறையா டொமஸ்டிக் மேட்சஸ் வந்து இதே ஈடன் கார்டன்ஸில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கிரவுண்டை பற்றி இன் அண்ட் அவுட் அவருக்கு எல்லாருமே தெரியும். அதுவும் போக இந்த சீசன்லையும் சூப்பரான டச்சில் இருக்காரு. ஃபர்ஸ்ட்டாக லக்னோ பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார் முகமது ஷமி. அடுத்ததா அவேஷ் கான் இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா கொல்கத்தா டீமுக்கு 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. ஒவ்வொரு 14 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த போட்டியில் லக்னோ ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக அவேஷ் கானை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். அடுத்ததாக பார்த்தோம்னா பிரின்ஸ் யாதவ் இவருக்கு பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக சுமாராக தான் பவுல் பண்ணியிருக்காரு. ஓவராலாக லாஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது பட் இந்த சீசனில் பார்த்தோம்னா நல்லா பவுல் பண்ணிட்டு வராரு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் ஃபின் ஆலன், ரிஷப் பண்ட் அண்ட் ஆங்குவிஷ் ரகுவன்ஷி இந்த 3 பேருமே பெஸ்ட் பிக்காக இருக்காங்க. இது போக இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா நிக்கோலஸ் பூரன் இருக்காரு. இந்த சீசனில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த போட்டியில் லக்னோ டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கேகேஆர் அந்த மேட்ச்க்கு யூஸ் பண்ண மாதிரி பிச் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெஸ்ட் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார் நிக்கோலஸ் பூரன். பேட்டிங் செக்ஷனில் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ் இவர் வந்து மஸ்ட் பிக்காக இருக்காரு. இதுவரை கொல்கத்தா டீமுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கான மெயின் ரீசன் கொல்கத்தா டீமில் ப்ளே பண்ணிருந்த மிச்சல் ஸ்டாக் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா இந்த 2 பேரும் தான் இவரை ரொம்ப ட்ரபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 2 பேருமே ஆப்போனன்ட் டீமில் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் அந்த நியூ பால் ஓவர்ஸை மட்டும் பார்த்து ஆடிட்டாரு அப்படிங்கும்போது நல்ல ஸ்கோர் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது அஜிங்கியா ரஹனே, ஆயுஷ் படோனி அண்ட் ரோமன் பாவல் இருக்காங்க. இதில் ஆயுஷ் படோனி கண்டிப்பாக அவரை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். இதுவரை சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. பட் எப்போல்லாம் லக்னோ டீம் வந்து கொலாப்ஸ் ஆகிறாங்களோ அந்த போட்டியெல்லாம் 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க லக்னோ டீம் அப்படிங்கும்போது நீங்கள் இவரை பிக் பண்ணலாம். அதே போல் ரோமன் பாவல் அவரை பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் ரிஸ்க் தான் இருந்தாலும் கிராண்ட் லீக்ல வந்து இவரை ட்ரை பண்ணுங்க. கேகேஆர் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது.
ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா கொல்கத்தா டீமில் ஆண்ட்ரி ரசல் இல்லை. அவரோட இடத்த இவர் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் மாதிரி பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். இருந்தாலும் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ரசலுக்கு இணையாக ஆடக்கூடியவர் தான் ரோமன் பாவல். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா எடன் மார்க்ரம், கேமரூன் கிரீன் அண்ட் சுனில் நரேன் இருக்காங்க. கேமரூன் கிரீன் இதுவரை பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த போட்டியில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் சுனில் நரேன் லாஸ்ட் மேட்ச் அவர் வந்து ப்ளே பண்ணல, இந்த போட்டியில் ப்ளே பண்ணலாம். ஆப்போனன்ட் டீமில் நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதே போல் இந்த கிரவுண்ட்லையும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலர்ஸில் பார்த்தோம்னா முகமது ஷமி அண்ட் வைபவ் அரோரா லாஸ்ட் மேட்ச், அதாவது கொல்கத்தா வர்சஸ் பஞ்சாப் இந்த மேட்ச்சுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பிச் கண்டிஷன் இருந்துச்சு, ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பேருமே வந்து பெஸ்ட் பிக்காக இருப்பாங்க. அந்த பிச் கண்டிஷனுக்கு சூட்டபிளான பவுலர்ஸாக இருப்பாங்க. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா பிரின்ஸ் யாதவ் இருக்கார். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் இவரை பிக் பண்ணலாம். அதே போல் லக்னோ ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவேஷ் கான் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறதால அவரை நீங்கள் பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிளஸிங் முசராபானி கேகேஆர் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு எடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், ஆங்குவேஷ் ரகுவன்ஷி அண்ட் ரிஷப் பண்ட் இந்த 4 பேருமே டாப் கேப்டன்சி பிக் லிஸ்ட்ல வந்து இருக்காங்க. இதுல எடன் மார்க்ரம் இவருக்கு வந்து பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆங்குவேஷ் ரகுவன்ஷி ரீசெண்டாக நல்ல டச்ல வந்து இருக்காரு. மிச்சல் மார்ஷ் இது வரைக்கும் கொல்கத்தா டீமுக்காக பர்ஃபார்ம் பண்ணல. பட் நான் ஆல்ரெடி சொன்னது போல மேட்சப்ஸ் அந்த அளவுக்கு வந்து த்ரெட் இவருக்கு இல்லை. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதே போல் ரிஷப் பண்ட் லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது இவரையும் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் இருக்காரு. பட் அவர் வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயர், கிராண்ட் லீக்ல மட்டும்தான் அவரை ட்ரை பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது கேமரூன் கிரீன் அவரை நீங்கள் பிக் பண்ணலாம். இதுவரை சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, இந்த போட்டியில் பர்ஃபார்ம் பண்ணலாம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.